போச்சு எங்களும் நிற்கும். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu. Asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியமிக்க நல்ல நடிகார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ரமலானில மார்க்கத்தை பற்றியான சில செய்திகளை தெரிவித்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக தொடர் விசாரணைகளை நாம் செய்து வருகிறோம். அதில் கடந்த காலங்களில் சோதனையை பற்றியும் அதனால் நமக்கு வருகின்ற துன்பங்கள் அதை எப்படி கையாளுவது என்பது பற்றி நாம் பார்த்தோம். இன்றைய தினம் முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த மார்க்கம் என்பது ஏதோ மற்ற மதப்போடு போல இஸ்லாம் என்பது ஒரு மதம் கிடையாது. இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. இதில் ஏராளமான சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அது முஸ்லிம்களை தாண்டி மற்ற மனிதர்களும் உயர்ந்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் பெரும் புள்ளியாக இருக்கக்கூடியவர், அல்லது சமுதாய சேவையில ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர், அவங்களெல்லாம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவருக்கு என்ன இருக்கும்னா, இஸ்லாம் வந்து மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம். ஏன்னு சொன்னால் அது மனிதனை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆன முறையில் சொல்லியிருக்கிறது என்பதை அவர்களே விளங்கியிருப்பார். இஸ்லாம் வந்து வெறும் இறைவனுடைய வழக்கத்தை மட்டும் சொல்வது கிடையாது. இறை வழக்கம் ஒரு சப்ஜெக்ட், அடுத்து வாழ்வியல் சட்டம் என்று தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வரும். வியாபாரம் எப்படி பண்ணணும், கொடுக்கல் வாங்குவது எப்படி இருக்கணும், குடும்பத்தோடு எப்படி அமைப்பாக செயல்படுவது, நட்போடு எப்படி இருப்பது என அனைத்து விதமான செயல்களையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய தூதர் சொல்லும் பொழுது நம்முடைய செருப்பை எப்படி போட வேண்டும், அதை எப்படி கலக்க வேண்டும் என்பது போன்று நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார். அப்ப எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய மக்கள் ஏராளமான சிறப்பை வைத்திருக்கிறார். ஆனாலும் இஸ்லாம் குறித்தான சில சச்சரவுகளும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. இஸ்லாத்தை பத்தி நாம் சொன்னோம் என்று சொன்னால், எழுத்துவதை பத்தி நாம் சொன்னோம் என்று சொன்னால், ஏதோ அறியாமையில பேசுகிறார்கள், அவர்களும் தெரியாது என்பது போல ஒரு கருத்தும் நிலவுவதை நம்மால் பார்க்க முடியாது. இதே போல கருத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை சொல்லும் பொழுது நிறைய மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு வருவாங்க. முகமது ஒரு நபர் இருக்கிறாங்க, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறாங்க, என்ன சொல்கிறார் என்று நேர அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சு என்ன சொல்றாங்க, இஸ்லாம் என்ன, முகமது நீங்க யாரு, என்ன சொல்ல வாரீங்க என்பது போல நிறைய அவர் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வார். அதுபோல இன்னொரு சாதனை வருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இஸ்லாத்தை குறித்து கேட்டு நேரடியாக இஸ்லாத்துக்கு வருவாங்க. சில பேர் அப்பொழுதும் எப்படி இருந்தாங்க, முகமதுக்கு பைத்தியம் பிடித்திருக்கு என்பதால் அல்லாஹ்வுடைய தூதரை பைத்தியம் பிடித்திருக்கு என்றாலும் சொன்னாங்க. ஏதோ அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கக்கூடியவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு முழுமையாக பேசுகிறார், ஒரு விதமான ஒரு மனநோயாளி கூட காட்சியளிக்கிறாரு, பைத்தியம் என்பது அப்போதைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பற்றியது வெறுப்பு பெருசா. இந்த வெறுப்பு பிரச்சாரம் எந்த அளவுக்கு போகுது என்று சொன்னால், மக்காவை தாண்டி அண்டை நாடுகள் பரவுகிறது. மக்களா நகரத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஒரு முகமதன், அவர் மனநோயாளி என்பது கூட பரவ ஆரம்பிச்சது. இந்த கொள்கையை சொன்ன வந்ததுல எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அவசரம் ஒன்று
பைத்தியக்காரர் என்று கூட பரவலாக அப்படி போயிடும். இதை கேள்விப்பட்ட மக்களான அருகாமையோட நாட்டில இருந்து ஒரு தோழர் வர, இது முஸ்லீம்ல 1576வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் பத்தியான இப்படி அவரோட பிரச்சாரம் நடந்துட்டு ரசூலுல்லாஹ் பத்திய பைத்தியம் மனநோயாளி இப்படிலாம் சொன்ன உடனே பக்கத்து நாடு வர பதவி பக்கத்து நாட்டிலிருந்து லீமா பின் ஜனாதா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் வர. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்ன, அவர் காற்று கருப்பு சொல்லுவாங்க, பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காலத்துல இப்ப அதெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் எப்படி இப்பவும் மூட நம்பிக்கையில மக்கள் பிறக்கிறாங்களோ மூழ்கி இருக்கிறாங்களோ அதே போல அந்த காலத்துல இருந்திருக்காங்க. காற்று கருப்பு பேய் நம்பக்கூடியவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு பற்றியில ஓதி பார்க்கக்கூடிய நபர். அவர் பேரு லீமா என்று சொல்லக்கூடிய ஒரு ஓதி பார்க்கிறவர். இந்த இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு ஏற்படுறதுக்கு முன்னார் அவர் என்ன சொல்றாரு, நேரம் மட்டமாக வந்துடுறாரு. அவரு அதான் அவங்க தூதரை நான் பார்க்கணும் முகமது என்று சொல்லி ஒரு மனநோயாளி இருக்கிறாங்க இப்படி கேட்கிறார். அவர் நான் பார்க்கணும் என்று சொன்ன உடனே அவருக்காக நான் ஓடி பார்க்க போறேன் என்று சொல்லி நேரம் ரசூலாவை ஒரு நாள் ரசூலாவை அந்த நபர் பார்க்கிறார். நான் இந்த மாதிரி இந்த ஊருக்கு வாரேன், நான் என்ன செய்வேன்னா ஓடி பார்ப்பேன், காற்று கலப்புறவங்களுக்கு ஓடி பார்ப்பேன் என்பதாக சொல்லிட்டு 3 நேரம் மனநோயாளி கேள்விப்பட்டேன். நான் உங்கள் மீது உங்கள் தலையில கை வைத்து நான் ஓடி பார்க்க போகிறேன். நான் ஓடி பார்த்தால் நான் என்னுடைய கரத்தால் உங்களை நான் அல்லாஹ்விடம் ஓடி பார்த்தால் அவருக்கு என்ன செய்யும், அவருடைய அந்த நிலைமை மாறும் என்று அவர் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்ய ஓதி பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் வர நம்மளுக்கு ஒரு நபர் நீங்க ஒரு பைத்தியம் கேள்விப்பட்டேன், உங்களுக்காக நான் ஓதி பார்க்கலாம் என்று சொல்ல எவ்வளவு கோபம் சொல்லுங்க அப்படின்னா, இன்னைக்கு பார்த்து பைத்தியம் சொல்றீங்க, எனக்கு நீ ஓத போறியா, அதுதான் நம்ம கோபம். அல்லாஹ்வுடைய தூதரை நேரில் சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொள்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ மனநோயை கேட்கிறாங்க ஓதி பார்க்கணும்னு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணுமே சொல்லல. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன என்ன அதை அப்படியே ஓதி காமிக்கிறான் அந்த நபர்கிட்ட. என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதி காமிக்கிறான். ஓதனோட அவருடைய அர்த்தங்கள் எல்லாம் அந்த தோழர் அப்படியே கேட்கிறாரு. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு உரியது, நாங்கள் அவனை போற்றுகிறோம், அவனிடமே உதவி கோருகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வழி செலுத்தி விட்டானோ அவரை எவராலும் வழிகெடுக்க முடியாது, அவன் யாரை வழிவிட்டு விட்டு விட்டானோ அவரை எவராலும் நேர்வழி கொண்டு வர முடியாது. அல்லாஹ் தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை எதுவும் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு முகமதாகிய நான் அல்லாஹ்வின் அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறேன் என்பதாக சொல்றான். அவரை கேட்டுட்டு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறார். இப்ப சொன்னீங்க சொல்லுங்க, உங்களால மறுபடியும் கேட்கிறார். இந்த இஸ்லாத்தை பத்தி அறியாத அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறியாத அந்த நபர் என்ன செய்றாரு, இப்ப எதாவது சொன்னீங்க இன்னொரு முறை சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் இன்னொரு அப்படின்னு ஓடி காமிக்கிறான். அப்படியே கேட்டுட்டு பிரமிச்சுட்டு மறுபடியும் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அப்படியே கேட்கிறாரு. 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டு அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கேன், குடிகாரர்களை சந்திச்சிருக்கேன், கவிஞர்களை சந்திச்சிருக்கேன், எதுகை மொழியில பேசுவாங்கல்ல அவங்களை கூட பார்த்திருக்கிறேன். இது போன்று ஒரு வார்த்தையை யாரும் சொல்லுங்க, நீங்க சொல்லிருக்கீங்க இந்த வார்த்தை, இது போன்ற வார்த்தையை யாரும் இதுவரைக்கும் என்னிடம் சொன்னது கிடையாது. நீங்கள் சொன்ன வார்த்தை கடவுளுடைய ஆழத்தை தொட்டுவிட்டு அவ்வளவு அருமையான வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் நோக்கம் வேற நோக்கமாக வந்தாரு. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சரியான புனிதன் தான் வந்தாரு. வந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய பிரச்சாரத்தின் முறையாக அப்படியே ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய கைகளை காயுங்கள், நான் பையத்து செய்து இஸ்லாத்து முறையை ரசூலுடைய கையை அப்படி கேட்கிறார். ரசூலா சொல்றாங்க, நீங்க மட்டும் பையத்து வேணா போகுமா, உங்க கூட்டத்தார் வேணா வேண்டாம உங்களுக்கு கூட்டம் இருக்குமே அல்லாஹ்வுடைய தூதரை நானும் என்னுடைய கூட்டத்தாரும் பையத்து செய்யறதுக்காக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய குறித்து பையத்து வாங்க. அப்ப எவ்வளவு ஒரு அருமையான புரிதலை பாருங்க. அப்ப இஸ்லாத்தை ஏற்பவர்கள் கூட இஸ்லாத்தை பற்றியான தெளிவின் புரிதல் அவருக்கு சொன்னா அவர் உள்ளம் என்ன செய்யுது, இது உண்மையான மார்க்கம், இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய பெரிய தாவல் உணர எப்பொழுதும் உரைகளை சொல்லக்கூடிய அந்த இந்த அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன்,
அது போல அவன் யாரை வெளிநீட்டு விட்டுட்டானோ அதை தடுக்க யாரும் முடியாது. அவன் யாருக்கு நேர்வழி செலுத்திட்டானோ அதை விட்டு அவர் யாரும் தடுப்பதை செய்யக்கூடாது. அல்லாஹ் தனி இதை மாதிரி சொல்ற உடனே நான் கேள்விப்படாத விஷயமா இருக்கேன் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வர. அப்போ மார்க்கத்தை பற்றி தெரியாதவர் கூட அதை அறிந்து வைத்துக் கொண்டு அது தெரிவதற்காக வந்தால் மார்க்கம் அவருடைய உள்ளத்தை மாற்றுகிறது. ஆனால் வாழையாக இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமுடைய சட்ட விதிகளை தெரியாமலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாமுடைய நோக்கம் என்ன, இஸ்லாமுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை இஸ்லாமிய சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நம்மளுக்கு இஸ்லாம் கையில் இருக்கு, ஆனா அவருடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரியவது இல்லை. அப்ப தெரிந்து கொள்ள வேண்டும், அது சரியான முறையில தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நீங்க இந்த இஸ்லாத்தை நீங்க ஆழமாக படியுங்கள் என்பதாக சொல்றாங்க. இஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு, அந்த இஸ்லாமியோட சட்டங்கள் என்ன, அது என்ன சொல்லுகிறது என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இஸ்லாம் அறியாத மக்கள் இஸ்லாத்துக்கு முறையான ஒரு அறிஞரை பார்க்கவும் இஸ்லாத்துக்கு வர. அப்ப இஸ்லாமுடைய சட்ட திட்டங்களை இஸ்லாமுடைய வாழ்வியலை நாம் என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரியாதவரை நோக்கம் இஸ்லாம் வளராத காரணமாக ஒரு இஸ்லாத்துல இல்லாதவர் ஒரு மாற்று மருத்துவம் நம்மகிட்ட பழகாரு இஸ்லாம் சொல்லணும்னா நம்ம கேள்வி கேட்கறா நமக்கு தெரியாது. அல்லாஹ் யாருக்கு கேட்கறா, அல்லாஹ் என்ன அர்த்தம் என்ன தெரியாது. அல்லாஹ்னா கடவுள் தான், தமிழ்ல எப்படி கடவுளோ அதுவும் அல்லாஹ்னா அரபு மொழி அதுவும் கடவுள் தான், இறைவன் என்று சொல்லலாம். இப்படி அவருக்கு தாவா பண்ண தெரியாது. முகமது நபி பத்தி கேட்டோம்னா அவங்க எப்போ வந்தாங்க, ஏன் எத்தனை திருமணம் முடிச்சாங்க, எதிர அப்படி எதையும் அவருக்கு எதிர்ப்பான கேள்வி கேட்டா நமக்கு தெரியாது. கொஞ்சம் நான் கேட்டுட்டு சொல்றேன், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இஸ்லாமிய சட்டம் நமக்கு தெரியாது. அப்ப இஸ்லாமிய சட்ட திட்டங்களை கண்டிப்பான முறையை என்ன செய்யணும், அதனுடைய அடிப்படையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது கட்டாய கடமை. இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்ட திருத்தங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்க வேண்டும். நம்ம ஆர்வம் நோக்கும்போது வர வேண்டும். நமக்கு ஆர்வம் வந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இஸ்லாத்தை பற்றியான அதிகப்படியான ஞானமும் கல்வியும் நமக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன, இன்னும் ஒரு 7-8 நாள் தான் அது ரமலான் முடிஞ்சிட்டு என்று சொன்னாலே பள்ளிவாசல் எங்கேயோ போற வழி இந்த பள்ளியில ரமலான் தொழுவோம் என்று கையை காட்டி அப்படியே கடந்து போகக்கூடிய சூழலை. அப்ப எப்படி இஸ்லாத்தை நம்ம அடிப்படையில் இறங்கணும் என்று சொன்னா நமக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியக்கூடிய ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். இஸ்லாம் என்ன சொல்கிறது, என்ன சொல்ல வருகிறது என்பது போல சொன்னால்தான் நமக்கு என்ன செய்யும், அதை பற்றியான விவரங்கள் நமக்கு தெரியும். ஒரு பயான் இருக்கு வாங்க கேட்டா வரமாட்டோம், ஒரு நிகழ்ச்சி இருக்கு நம்ம இஸ்லாத்தை பத்தி பேசக்கூடியதா ஒரு பயான் கேட்டா வரமாட்டோம். மற்றவர்களுக்கு வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இஸ்லாம் சம்பந்தப்பட்டதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இஸ்லாத்தை பற்றி தெரிவதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வஹி வந்தது நீங்க பாருங்க. முதலாக வசனம் என்ன, 96 1 முதல் 5. அதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது நபியே படைத்த ஒரு இறைவன் பெயரால் நீ படிப்பீராக ஓதுவீராக. இஸ்லாத்தை பத்தி நீங்க படிங்க, படைத்த ஒரு இறைவனுடைய பெயரை சொல்லி நீங்க நினைச்சீங்க, நீங்கள் படியுங்கள் என்பதாக அல்ல. இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சு நீங்க ஓடுங்க, நீங்க படியுங்கள் என்பதாக அல்ல. முதலாவது வசனமே 96 1 இறங்குறான். அப்பதான் ரசூலுல்லாஹ் வஹி வருகிறது. ரசூலுல்லாஹ் பதட்டமாயினாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிகிறது. அப்ப முதல் வசனமே படைத்த ஒரு இறைவன் பெயராக படிப்பீராக, நீங்க ஓடுவீராக, தெரிந்து கொள்ளுங்கள், நீங்க ஓடுங்கள் என்றால் அல்லாஹ். அதே போல முகமது அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் தவிர யாரும் நீங்க நம்பினோம் அப்படின்னு சொல்லல, என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. எப்படி நீங்க விளங்குங்க, இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்க அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சட்டத்தை முறையை நம்ம என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். தொழுகையை தொழுகிறோம், ஆனா தொழுகையை தொழுவதற்கு முன்னால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால் தொழுகை ஏன் கடமையாக்கப்பட்டது, எந்தெந்த இடத்துல நமக்கு முக்கியத்துவம் ஆகவே இருக்கிறது, முன் சுண்ணத்து என்ன, பின் சுண்ணத்து என்ன, அதாவது சுபுடைய முன் சுண்ணத்துக்கு என்ன அதோடைய என்ன பரிசு இருக்கிறது, அது பொருள என்ன நன்மை இருக்கிறது என்பதோடு விளங்கி வைத்திருப்பாங்க. எந்த வயசுல தொழுகை கடமை, எந்த வயசுல தொழுகணும், உட்கார்ந்து தொழுகைனா என்ன செய்யணும், நின்று தொழுகணும், இதை எல்லாமே தொழுகை சட்டமா நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போல நோம்பு, நோம்பு வைக்கிறோம், நோம்பு என்ன, நோம்பு
கடமையாக்கப்பட்டது, நோம்புனால என்ன சிறப்பு, நோம்பு யாருக்கெல்லாம் கடமை, இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படி எல்லா வகையான இஸ்லாத்துடைய சட்டங்களையும் நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னதாக என்ன செய்யணும், நாம் அதை என்ன செய்யணும், அதை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ மார்க்கத்தை அறிவதற்கு அதிகமான ஆர்வம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, மார்க்கத்தை நீங்கள் அறிவதற்காக பயணம் மேற்கொள்வீங்க. மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இங்க இருந்து போனோம்னா திருச்சி வரைக்கும் போனோம்னா அங்க ஒரு மார்க்க பிரச்சாரம் நடக்கும், மார்க்கத்தை பத்தி தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் இங்க இருந்து மார்க்கத்தை தெரிவதற்காக ஒரு பயணம் மேற்கொள்கிறேன் சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை வேஸ்டாகும் சொல்றாங்க. இப்போ மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக ஆர்வப்பட்டது என்று சொன்னால் நம்மளுடைய சொர்க்கத்திற்குரிய வழிகள் லேசாகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய அவருடைய பாதை லேசாகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். மேலும் பாருங்க, உலகத்துல எவ்வளவோ நிகழ்ச்சி நடக்கும். இங்க இருந்து ராக்கெட்ல விண்வெளி போயிட்டு வரலாம், அந்த ஒரு நிகழ்ச்சியில போட்டோ காமிச்சுக்கிட்டே இருக்கலாம், வீடியோ காமிச்சுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவோ நிகழ்ச்சிகள் உலகத்துல தலை சிறந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. ஆனா ஒரு வானவ கூட்டம் என்ன செய்யும், உலகத்துல அப்படியே சுற்றி கொண்டே இருப்பாங்க ஒரு வானவர்கள் கூட்டம். அந்த கூட்டம் என்ன செய்யுமா, எங்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறதோ அங்க அந்த மரத்துல என்ன செய்வாங்க, அப்படியே வந்து என்ன செய்வாங்க, அங்க அமர்ந்துருவாங்க. அமர்ந்து கொண்டு தங்களுடைய ரெக்கைகள் மூலமா அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்படியே அறம் வைத்து அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள். இறைவா, இந்த மக்கள் வந்து உங்களுடைய மார்க்கத்தை அறிவதற்காக வந்திருக்கிறாங்க, இவர்களுக்கு நீ என்ன செய்ய, உங்களுடைய அருளை நீ அன்பு ரஹ்மான் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள், தங்களுடைய ரெக்கைகளால் அரவணைத்துக் கொள்வார்கள் என்பதாக ஹதீஸ்ல நம்மால் பார்க்க முடியும். ஒரு மார்க்கத்தை பற்றியான பேச்சுகள், மார்க்கத்தை பற்றியான சிந்தனைகளுக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது. எவ்வளவோ நிகழ்ச்சிகள்னால இன்றைக்கு இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில மாணவர்கள் வருவாங்க. மாணவர்கள் வந்து அரவணைச்சி ஆளுநர் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ மார்க்கம் படிக்கும் போது அது பற்றியான விழிப்புணர்வு நமக்கு வரும். அதே போல மார்க்க சம்பந்தமான சந்தேகங்கள் நமக்கு வரும். சந்தேகங்கள் வரத்தான் மார்க்கத்தில் உறுதியான நிலைப்பாடு நமக்கு வரும். சந்தேகம் என்ன செய்யணும், மார்க்க விஷயங்கள் சந்தேகம் வந்தால் தெரியாதவன் என்ன செய்யணும், தெரிந்து கேட்டு கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. மார்க்கத்தை பற்றியான சில விஷயங்களை தெரியும் போது அதை பற்றியான சந்தேகங்கள் நம்ம யாருக்கு மார்க்க விஷயங்கள் தெரியுமோ அவரிடம் என்ன செய்யணும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக உள்ளது. அது ஒரு உதாரணம் பாருங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து உடல்ல காயம் ஏற்பட்டுள்ளது, பெரிய காயம். அவர் என்ன செய்யற, காயத்தோடு இருக்கிறாரு, குளிக்க முடியாத நேரம், குளிப்பு தலைமையாரு. அப்போ அங்க உள்ள மக்கள்கிட்ட அவர் கேட்கிறாரு, எனக்கு பெரிய காயமா இருக்கு, இந்த குளிப்பு தலைமையாது, நான் குளிக்காம சொல்ல முடியுமா என்று கேட்கவுடனே அங்க உள்ள மக்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதை எப்படி குளிப்பு தலைமையாக குளிக்கதான் செய்யணும் என்பது போல தவறான ஒரு பத்துவா கொடுத்துறாங்க. உடனே அந்த நபர் என்ன செய்யறாரு, அந்த காயங்களோட குளிச்சுக்கிட்டு அந்த அவருடைய வணக்க வழிபாடு ஈடுபடாரு. அதனால அவருக்கு அந்த காயத்துல பெரிய காயத்துக்கு வந்து அவர் மரணித்து விடுறார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு போது இந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தா ஒரு காயம் இந்த மாதிரி சூழ்நிலை அவர் குளிக்கலாமா வேண்டுமான்னு கேட்க சொன்னாரு. அந்த அங்குள்ள மக்கள் எல்லாம் குளிச்சுதான் ஆகும் என்று சொன்னார். அவர் குளிச்சாரு, அதனால நோயை விட்டு அவர் மரணம் அடைந்து விட்டார் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அவரை கொன்று விட்டீங்க. மார்க்க சட்டம் தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் கேட்க வேண்டாமா? அவர் வந்து அந்த சூழ்நிலை இருந்தபோது அவர் அழகான தயவு செய்து புரிந்திருக்கிறார், அவர் தயவு செய்து தொழில ஈடுபட்டிருக்கிறாங்க. நீங்க தவறான சட்டத்தை அவர்கள் சொல்லி அவரை கொன்று விட்டீர்கள். யாரெல்லாம் இதற்கு காரணம், அவர்களிடம் அல்லாஹ்வுடைய பிரிவுகள் கேட்க முடியாது. மார்க்கத்தை பத்தி நமக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு சொல்லிடணும். சில பேர் தெரியாது, ஆனா தெரிஞ்சதாவே மேனேஜ் பண்ணி ஒரு பதில சொல்லிட்டு போயிடும். அது பின்னாடி மிகப்பெரிய விளைவுகள் வந்து நின்றும். இப்படி செய்யலாமா, அது அப்படி செய்யலாம், ஆனா அப்படி இருக்குன்னு சொல்லி அவருடைய திட்டத்தை சொல்லிட்டு போறாரு. அதை அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும், நமக்கு மிக மோசமாக இருக்கும். அப்ப நீங்க இந்த நிகழ்வு நடந்தவங்க அல்லாஹ்வுடைய போய் விஷயத்தை சொன்னா அல்லாஹ்வுடைய அழகான பதில் சொல்லிருப்பாங்க, அவர் மரணித்திருக்க மாட்டார். அதனால ரசூலுல்லாஹ் அவர் நீங்க கொண்டுட்டீங்க என்பதாக சொன்னார். அப்ப மார்க்க விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், அதிகமா ஆர்வமா இருக்கணும். அதே நேரத்தில் என்ன செய்யணும், அதுல வந்து சந்தேகம் வந்தா எந்த நபருக்கு தெரியும் நம்ம நினைக்கிறோமோ சரி, இந்த நபரிடம் கேள்விப்பட்டு அவர் கேள்வியை முன்வைத்து அதை நம்ம என்ன செய்யணும், அந்த கேள்விக்குண்டான பதிலை தேடிக்கொள்ளணும். நம்மளால ஒரு முடிவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அப்போ
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பேசுறாங்க, நிறைய அறிவுரை வழங்குறாங்க, அறிவுரைகள் வழங்குறாங்க. அதுல அல்லாஹ் என்ன செய்வான், சில கேள்விகளை கேட்டே பதில் சொல்லுவோம். பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம நேரடியா வழங்குவதற்கு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொன்னா நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். அப்படிதான் அல்ல என்ன சொல்லுவான், கேள்வியை கேட்டு பதில் சொல்லுவான். சூரா 3:14-15 பார்த்தா அது திருமதி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது, ஒரு மனதில் ஆழமாக இதை நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்குள்ளான பதிலையும் சொல்றோம். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது, பெண்கள் ஆண் மக்கள் சேகரிக்கப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள், உயரக குதிரைகள், கால்நடைகள், விவசாய நிலங்கள் ஆகிய ஆசைக்குரியவற்றை விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக உள்ளது. இதெல்லாம் நீங்க விரும்புறீங்க, இது எல்லாம் இந்த உலகத்துல அழகானதாக உங்களுக்கு ஆக்கப்பட்டுள்ளது. இவை உலக வாழ்வின் இன்பங்கள், இது எல்லாம் இந்த உலக வாழ்களோட இன்பங்களா இருக்கு. பெண்கள் ஆண் மக்கள் சேகரிக்கப்பட்ட தங்கம் வெள்ளி உயரக குதிரை கால்நடை விவசாய நிலம் இதெல்லாம் மனிதனுக்கு அழகாக்கப்பட்டதா இருக்கு. ஆனா இது எல்லாமே உலக வாழ்க்கையின் இன்பங்கள், அல்லாஹ்விடமே அழகிய தந்துவனம் இருக்கு என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், இது என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் மனிதனுக்கு இந்த உலகத்துல இன்பமானதுன்னா அல்லாஹ்விடம் தான் நிரந்தரமான தந்துவனம் இருக்கு. ஆனா இதெல்லாம் சுலபமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கொஸ்டின் மார்க் வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், இறை அச்சம் உடையவருக்கு தமது இறைவனின் சொத்துங்கள் உள்ளன, அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள், தூய துணைவிலும் அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ்வின் பொருத்தமும் உண்டு, அடியார்களை அல்லாஹ் நிச்சயம் பார்ப்பவனாக இருக்கிறான் என்று நபியே நீங்கள் கூறுகிறாக என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒரு கேள்வியை கேட்டு அதில் பதில் சொல்றாங்க. அப்ப இஸ்லாமில் நம்ம சட்டத்திட்டங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்திட்டங்கள் கேள்வியோடு நம்ம அதை முன்வைக்கணும் என்று சொன்னா நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் அந்த நினைச்சுன்னா சில கேள்விகளை முன்வைத்து நமக்கு அதன் மூலியமாக பதில்களை சொல்றோம். அதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்படித்தான் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சஹாபாக்கள் ஒருவர் சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு செய்தியை சொன்னா அவங்களுக்கு புரியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், அதை எப்படி செயல்படுத்துவது, அதனால என்ன விளைவு என்பது போல மீண்டும் மீண்டும் அது புரியவில்லை என்று சொன்னா ரசூலுல்லாஹ் மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. கேட்டு அந்த கேள்விக்கு பதில் வரும் வரை அந்த என்ன செய்வாங்க, அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கு விடை கிடைக்கும் வரை அதில் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்பதாக ஹதீஸ்ல நம்மளால பார்க்க முடியாது. அதுல உதாரணமா சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்றாங்க, மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, யாரை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிறானோ அவருக்கு கடுமையான தண்டனை உண்டு என்றுதான் அவர் சொல்றான். யார் அல்லாஹ் விசாரிக்கிறானோ அவருக்கு கடுமையான தண்டனை உண்டு என்பதாக சொன்னாலுமே இந்த ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிடறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கொஞ்சம் கேள்வி வந்துருது, யாரை விசாரிக்கணும் அவருக்கு தண்டனை என்று சொன்னா நம்ம இன்னும் குர்ஆனுடைய வசனம் எப்படி வருதுன்னா, யாருடைய கையில அல்லாஹ் வலது கையால் ஏற்றை பெறுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம், யாருடைய விசாரணைக்கு பின்பு இடது கையால் அவருக்கு ஏற்றை வாங்கினா அது அவர்களுக்கு நரகம் என்பது கூட வசனம் வருது. அப்போ வலது கரம் என்பது அல்லாஹ் லேசான விசாரணை செய்துதானே கொடுப்பான், அப்போ எப்படி தண்டனை வரும் என்பது கூட வருகிறது. இது முரணா இருக்க கேள்வி கேட்டா, அதாவது அல்லாஹ் யாரை மறுமையில் விசாரிக்கிறான் அவருக்கு தண்டனை என்று சொன்னா, இன்னொரு பக்கம் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வலது கரத்தான் நீங்கள் ஏழைகளை பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், கேள்வி கணக்கு லேசாக இருக்கும், சொர்க்கம் சென்று விடலாம். அல்லாஹ் உங்களுக்கு விசாரணை பின்பு இடது கரத்தால் ஏற்றை தந்தால் நீங்கள் நரகம் என்று சொல்லும் பொழுது அதற்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் வருது என்று சொல்லும் போது நேர ரசூலுல்லாஹ் போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரே, நல்லவனுக்கு விசாரணை என்பது வலது கையால் ஏற்றை வாங்கினால் அவர்கள் சொர்க்கம் சென்றாங்க, நீங்க விசாரிச்சாலே நரகம் என்று சொல்கிறது, தண்டனை என்று சொல்கிறது என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நல்லவனுக்கான விசாரணை என்பது அல்லாஹ் ஒரு ஃபார்மாலிட்டி, அதை கேட்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கேட்கிறான். நான் சொல்வது யாரை துருவி அல்லாஹ் விசாரிக்கிறான். மறுமையினால அல்லாஹ் கேள்வி கேட்பான், அவர் வலது கையால் ஏழைகளை பெறக்கூடியவராக இருந்தால் அவருடைய கேள்வி கணக்கு ரொம்ப லேசா இருக்கும். ஒரு பால்மாலைக்கு அல்லாஹ் கேட்டுட்டு அனுப்பிடுவான்.
நான் சொல்ல வந்தக்கூடிய செய்தி, யாரோ அல்லாஹ் தூவி தூவி கேள்விகள் கேட்கிறாரோ அவருடைய நிலைமை மறுமையில மோசமா இருக்கும். அவருக்கு நிச்சயமாக என்ன செய்வான்? அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். ஏன்? அவர் ஒன்றும் செய்யாதனால இந்த கேள்வி துருவி துருவி கேட்க வேண்டியதா இருக்கு என்பதாக அல்லாஹ் அவருடைய தூதர் சொன்னான். நம்ம பாருங்க, நமக்கு வரக்கூடிய மார்க்க சந்தேகங்கள், சட்டத்திட்டங்கள் எதுவும் சந்தேகம் வந்தால் அதை நிவர்த்தி பண்ணி கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு முழுமையாக என்ன செய்ய முடியும்? அதுல இருந்து நமக்கு பதில் அளிக்க முடியும். அதே போலதான் சகாபாக்கள் காலத்திலும் மார்க்க சட்டங்கள் என்று வந்தது என்று சொன்னால் ரொம்ப அதுல முடிவு தெரிந்த வரைக்கும் கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். ரசூல் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, நோன்பு பெருநாளையும் அச்சி பெருநாளையும் ரசூலா மக்களை என்ன செய்யறாங்க? பள்ளிகளுக்கு கொள்ளாமல் முசல்லா கிடங்கு கொள்ளுமாறு சொல்றாங்க. கிடங்கு கொள்ளும்போது அங்க எல்லாம் பெண்களும் வர வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு ரசூல் என்ன செய்யறாங்க? அந்த திடல்ல பிரச்சனை செய்வாங்க. தொழுகையை முடித்து அவங்க உரை நிகழ்த்து போடும். உரை நிகழ்த்தும் போது ரசூலா முதல்ல ஆண்களுக்கு நிகழ்த்துவாங்க, பின்னாடி பெண்கள் நிற்பாங்க. காது போட்டாரு என்பது ரசூலா ஆண்களுக்கு உரை நிகழ்த்திய பிறகு அப்படியே பின்னாடி போய் பெண்களுக்கு உரை நிகழ்த்துவாங்க. அப்ப அப்படி உரை நிகழ்த்தும் போது நான் பெண்களை அதிகமாக நரகத்துல கண்டேன் என்பதாக அந்த விஷயத்துல ரசூலா வெங்கடாஜுடைய பயணத்தை முன்வச்சு சொல்றாங்க. நான் சொற்ப நேரம் காமிக்கப்பட்டது, அந்த நரகத்துல நான் என்ன செஞ்ச பெண்களை அதிகமாக கண்டேன் என்று சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க என்று சொல்லி கவலையாமல் போக, அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக நாங்கள் நரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டீங்க சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக சபிக்கக்கூடியதாக இருக்கிறீங்க, சபிக்கிறீங்க நீங்க என்பதாக பெண்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. இன்னைக்கு அது நடக்கத்தான் செய்யுது. பிள்ளைகளை ஏசுனா நீ அப்படி போ இப்படி போ என்று சபிக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கும். அப்ப இந்த சபிக்கக்கூடிய தன்மை நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அந்த பெண்கள் ஆர்வமா கேட்கிறாங்க, எதுக்காக நம்ம நரகம் போறோம்? நீங்க அதிகமாக சபிக்கக்கூடியவராக இருக்கிறீங்க. ரெண்டாவது விஷயம், கணவர்களை நீங்கள் என்ன செய்றீங்க? நிராகரிக்கிறீங்க. அவர் செய்த தியாகங்கள், அவர் உங்களுக்காக செய்த பணிகள் எல்லாம் ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களுக்கு தகுந்தால் போல் அது இல்லை என்று சொன்ன உடனே நீங்க கணவர் என்ன செய்றீங்க? நிராகரித்து விடுகிறீர்கள். உங்களுக்கு என்னத்தை கண்டவங்க, என்ன செஞ்சீங்க, எங்களுக்கு இத்தனை வருடமா இருக்கேன், நான் என்னத்தை அனுபவிச்சேன், இப்படி போல நிராகரிக்கிறார். அது அவர் செய்தாரு, அவர் நமக்கு செய்தாரு என்று நினைத்து பார்க்காமல் அவர்கள் நிராகரிப்பது இந்த ரெண்டு தன்மையும் தான் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டது என்பதாக அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டு, நீங்கள் தர்மம் செய்யுங்க, நீங்கள் தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து காப்புவார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அப்படி கிளம்புகிறான். இது முடிந்துதான். அதுக்குள்ள இன்னும் வசதியாகும் அவருடைய மனைவி ஜெயினர். அவங்க என்ன செய்யறாங்க? இப்படி கேள்விப்படுவாங்க, மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. எப்படியா நம்ம தர்மத்தை பண்ணி நரகத்திலிருந்து தப்பிச்சிருவோம் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா தர்மத்துடைய பொருட்கள் எடுத்துக்கொண்டு வெளியே மக்களை கூட்டு போறாங்க. அப்போ அந்த அந்த ஜெயினத்துடைய கணவர் இன்னும் வசதி என்ன சொல்றாங்க, நீ எதுக்கு வெளியெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நமக்கே குடும்பத்துக்கு தேவை இருக்கிறது, நீ வெளியே கொண்டு போய் கொடுக்குறிய என்பதாக அந்த கணவர் சொல்றாரு. உடனே மகன் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய மகன், நம்ம வீட்டுக்கே தேவை இருக்கும்போது நீ வெளியே கொண்டு தர்மங்கள் செய்ய என்று சொல்ற உடனே இந்த பெண்மை என்ன செய்யல அப்படி யோசிக்கிறாங்க. உடனே அதை நடைமுறைப்படுத்தல. நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க போயிடறாங்க. உடனே அங்க யார் நிற்கிறாங்க என்று பார்த்தா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு முன்னாடி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. பிலால் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் நான் தர்மம் செய்ய வந்தேன். என்னுடைய கணவர் என்னுடைய மகனை என்ன சொல்றாங்க, நீ எதுவும் வெளியே கொடுத்த நமக்கே தேவை இருக்கு என்று சொல்றாங்க. நான் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய தர்மத்தை செய்யணுமா என்றால் நீங்க ரசூலுல்லாஹ் கேட்கணும்னு சொல்லுங்க என்பதாக சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, யார் இந்த பெண்மணி? அவங்க ஜெயினப். எந்த ஜெயினப்? அவங்க இன்னும் ரலியல்லாஹு அவருடைய மனைவி என்று சொன்ன உடனே அந்த ரசூலுல்லாஹ் யோசனை பண்ணி சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் சொன்னதும் சரிதான், அவருடைய மகன்கள் சொன்னதும் சரிதான், உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவங்களும் தர்மம் ஆகும், நீ குடும்பத்துக்கு செய்யுங்க. அவங்க சொல்றது சரிதான், அவங்களுக்கே தேவை அவங்களுக்கு செய்து கொள்ளலாம், அதுவே தர்மத்தில் அடங்கும் என்று சொன்ன உடனே தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்தது. இப்ப பாருங்க, மாற்ற விஷயங்களை கேள்வி கேட்ட உடனே தான் இது சட்டமாக வந்திருக்கு. சகாபாக்களுடைய கேள்வி எல்லாம் நமக்கு சட்டமாக வந்திருக்கிறது. அதே நிலையில அவங்க கேள்வி கேட்காம இருந்தா சொன்ன நீங்கள் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய செலவுகள் அல்லாஹ் தர்மமாக்குவான் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்காரு.
அப்ப எவ்வளவு ஆர்வம் பாருங்க, உடனே அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அது ஒரு சந்தேகம் வருது, நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு போறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, அதன் மூலியமாக அவர் நன்மை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்குள்ள அதை செய்யறாங்க என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஆர்வம் எனக்கு என்ன வேணும், கேள்விகள் நமக்குள்ள கேட்கணும், மார்க்க சட்டம் என்ன சொல்லியிருக்கு என்பதை பார்க்கணும். இது போல நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் மேற்கொண்டு தகவல் பார்ப்போம். வாய்ப்புதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.